Hi friends, welcome to Tutor Joes. நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா C++ல ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேம் நமக்கு கிளாஸ் டெம்ப்ளேட் மாதிரியே தான். அதாவது ஒரு ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதா நம்ம ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட் அப்படிமோ. இப்போ இந்த ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் அப்படிங்கிற கீவேர்டை கொடுத்துக்கிறேன். ஓப்பன் ஆங்குலர் ப்ராக்கெட் கிளாஸ் கீவேர்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டி அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் நேம் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நம்பரை ஸ்வாப் பண்ண போகிறதுனால இந்த இடத்துல ரிட்டன் டைப் வாய்டில் ஸ்வாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டாக வர வேல்யூவை டி அப்படிங்கிற டைப்புக்கு ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நமக்கு இன்னொரு வேல்யூ ஆர்குமெண்ட்டாக வரும், அதை டி பி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு வேரியபிளில் இருக்க வேல்யூ ஸ்வாப் பண்ணுறதுக்காக டி டேட்டா டைப்புக்கு டி அப்படிங்கிற ஒரு டெம்பரரி வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டி அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஏ அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏ அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார பி அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார டி அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதனுடைய அட்ரஸ்லேயே ஸ்டோர் ஆகணும். அதனால் அட்ரஸ் ஆஃப் ஏ அட்ரஸ் ஆஃப் பி அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வேல்யூ ஸ்வாப் ஆகி அந்தந்த வேரியபிள்லேயே ஸ்டோர் ஆகிடும். இப்போ மெயின் ஃபங்க்ஷனில் இன்டீஜர் டேட்டா டைப்பில் ஏ பி அப்படிங்கிற ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ இந்த ஏ அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே 23 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். அதே மாதிரி பி அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார 45 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா cout யூஸ் பண்ணி ரெண்டு வேரியபிளில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிஃபோர் ஸ்வாப் அப்படிங்கிற மெசேஜோட பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பி அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். /b ஈக்குவல் பி அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் ஏல இருக்க வேல்யூ பியில் இருக்க வேல்யூ ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஸ்வாப் ஆனோட்டி cout யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜோட பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஆகி பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ இதில் நம்ம டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம ஃப்ளோட் வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளோட்டில் ஏபி அப்படிங்கிற ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இதில் 23.45 அப்படிங்கிற வேல்யூ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 45.67 அப்படிங்கிற வேல்யூ ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டேரெக்டாக ரன் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வேல்யூ ஸ்வாப் ஆகி பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட்டில் வேரியஸ் டேட்டா டைப்பை நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.